தமிழ்நாட்டையே பெரிய அளவில் உழுக்குன ஒரு கொடூரமான கொலை சம்பவம் தான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தலை கை கால்கள் இல்லாம உடல் மட்டும் கிடந்த ஒரு சடலம். இந்த ஒரு கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் தொடர்ந்து அமைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் A to Z என்ன நடந்தது அப்படிங்கறத நமக்கு தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல முனுசாமி அப்படிங்கிற ஒரு தொழிலாளி ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸை பார்க்குறாரு. அதுக்கு பக்கம் போகும்பொழுது அந்த ஒரு இடத்துல ஒரு துர்நாற்றம் வீசுறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா அது ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகப்பட்ட முனுசாமி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் பண்றாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு உடனே வராங்க. வந்த போலீஸ் அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணப்ப தலை கைகால்கள் இல்லாம ரொம்பவுமே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு ஒரு சடலம் அந்த சூட்கேஸ்ல இருந்திருக்கு. தலை கைகால்கள் இல்லாத இந்த ஒரு உடல்நிலை யார்தான் இருக்கும், எப்படி கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. குறிப்பா இந்த சடலத்தை பொறுத்த வரைக்கும் தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலோடைய கேரி பேக்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா போலீஸ் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிச்சப்ப போலீஸ்க்கு காத்துட்டு இருந்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலை கொன்னவங்க வேற யாரும் இல்ல, ஒரு மனைவியே தன்னுடைய கணவரை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணி பல பாகங்களா துண்டுகளா வெட்டி இப்படி இந்த ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கொடூரமான முறையில கொல்லப்பட்டவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம். கொல்லப்பட்டவருடைய பேர் அமீர் அலி. இவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு தமிழ்நாட்டில் சென்னையில என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலம் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு தங்குற வசதி, உணவு, மருத்துவ செலவு இப்படி அவங்களுக்கான விஷயங்களை சேவைகளாக கொடுக்கக்கூடியது. அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் இவருடைய வேலையாக இருந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து அதை பண்ணிட்டும் வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு நிலையில கரெக்டாக 2018 ரஹிமா அப்படிங்கிறவங்க மருத்துவ சேவைக்காக இவங்க கிட்ட வந்திருக்காங்க. அதாச்சும் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல அமீர் அலிக்கும் ரஹிமாவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா ரஹிமா தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் ஃபோன்ல தொடர்ந்து பேசிட்டும் வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல ரஹிமாவுக்கு ஆல்ரெடி திருமணமாகி 11 வயதுல குழந்தை இருக்கக்கூடிய நிலையில அடிக்கடி 3 மாசத்துக்கு ஒரு முறை சென்னைக்கு வந்து அவங்க மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நாள் அடைவுல இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து காதலாவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே ரஹிமா கிட்ட அமீர் அலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹிமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில அவங்களுடைய உடலை நிர்வாணமா போட்டோ எடுத்து ரஹிமா கிட்ட மிரட்டி கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல வாங்கியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரஹிமாவுடைய கணவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாச்சும் அடிக்கடி ரஹிமா சென்னை ட்ரீட்மெண்ட்னு வரது கணவருக்கு சரியா படல. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளார சண்டையும் வந்திருக்கு. இதை தொடர்ந்து ரஹிமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த அமீர் அலி கிட்ட சொல்லியிருக்காங்க. அமீர் அலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னுடைய கணவரை விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற வகையில் ரஹிமா கிட்ட பேசியிருக்காரு. ரஹிமாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அலியை நம்பி சென்னைக்கே வந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் இங்கே தனியாக வீடு எடுத்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. திருமணமான கொஞ்ச நாள்லயே ரஹிமாவும் அமீர் அலியும் அசாமுக்கு போயிருக்காங்க. அப்படி அசாமுக்கு போனப்ப ரஹிமா கிட்ட சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பேருமே இவனை நம்பியா வந்திருக்க, அமீர் அலி மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேருமே பண மோசடியில் ஈடுபடுவாங்க, அவங்க பயங்கரமா ஏமாத்துவாங்க. ஸோ இதனால நீ இங்க இருக்காத, நீ உன்னுடைய சொந்த ஊருக்கே போயிடு அப்படிங்கிற வகையில ரஹிமா கிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரஹிமாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவரை பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. திருப்பி கணவரும் ஏத்துக்க மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே தன்னை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால எப்படி தனியா நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுல, இல்ல பரவாயில்ல அமீர் அலி கூடயே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அமீர் அலி கூடயே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. மற்றவங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காம. ஸோ இதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரால 6 மாசம் தங்கியிருக்காங்க. இதுல அமீர் அலி அங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா கடத்துறது. ஸோ இந்த ஒரு வேலைய தான் அமீர் அலி தொடர்ந்து பார்த்துட்டும் வந்துட்டுருக்காங்க. திரும்பவும் சென்னைக்கு வந்த அமீர் அலி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மாதிரியே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாச்சும் வடமாநிலத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு மருத்துவ வசதி, அத தாண்டி அவங்க தங்குறதுக்கான வசதி, உணவு வசதி, ஸோ இந்த ஒரு விஷயத்த அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு இருந்தார் இல்லையா? ஸோ இந்த வேலையே வந்து தொடர்ந்து பண்ணிட்டும் வந்துட்டுருக்காரு. 2020ல இவங்களால சென்னையில இருக்க முடியல. பிகாஸ் கோவிட் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இவங்க 2 பேருமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. அப்படி சொந்த ஊருக்கு போனப்ப தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அவங்க 2 பேருக்குள்ளார ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா அமீர் அலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி கணவரால கைவிடப்பட்ட இன்னொரு ஒரு பொண்ணு கூட தொடர்புல ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரஹீமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு. பல தடவ அவங்க 2 பேரும் பேசாதீங்க அப்படிங்கிற வகையில ரஹீமா அமீர் அலி கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அமீர் அலி அத சுத்தமா ஏத்துக்கவே இல்ல. தொடர்ந்து அமீர் அலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹீமாவ பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்காரு. சிகரெட்டால சூடு வச்சு இந்த மாதிரியான சில விஷயங்கள கொடுமையா ரஹீமாவுக்கு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு பக்கம் அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாவும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவுமே சென்னைக்கு வந்து பழைய வேலைய பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. தனியா வீடு எடுத்திருக்காங்க தேனாம்பேட்டையில. ஸோ இந்த ஒரு நிலையில தான் இப்படி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. குறிப்பா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹீமா அமீர் அலியுடைய ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப, வரக்கூடிய 15ஆம் தேதி அமீர் அலிக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரஹீமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரஹீமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அலி கிட்ட பேசி பார்க்குறாங்க. இதெல்லாம் வேணாம், நான் உன்ன நம்பி தான் வந்திருக்கேன். என்னுடைய குடும்பத்தையே நான் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னுடைய ஊர விட்டுட்டு வந்திருக்கேன். பல விஷயங்கள தாண்டி தான் நான் உன் கூட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் நீ இந்த மாரி பண்றது சரியில்ல அப்படிங்கிற வகையில ரஹீமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அலி கிட்ட நெறைய விஷயங்கள எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி அமீர் அலி அப்படிங்கிறவரு இந்த எந்த ஒரு விஷயத்திலயுமே காதுல வாங்கிக்காம அவர் இஷ்டத்துக்கு இருந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில அடுத்ததா ரஹீமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அலி ஊர சேர்ந்த அஸ்ராம் அப்படிங்கிற ஒரு நண்பர கூப்பிடுறாங்க. கடைசியா போன மாசம் 22ஆம் தேதி அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அலி கிட்ட பேசவும் செய்றாரு. இந்த பொண்ணு உன்ன நம்பி வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீ செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற வகையில அஸ்ராம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் அலி கிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அமீர் அலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகாத பல வார்த்தைகள் மூலியமா அஸ்ராமையும் பயங்கரமா திட்டியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தான் ரஹீமாவும் அஸ்ராம் அலியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா அமீர் அலிய உயிரோட விட்டு வைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. ஸோ நம்ம சாகடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததாகவும், அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடூரமான முறையில கொன்னுருக்காங்க. கொன்னுட்டு அப்புறமா தலை வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லயும் உடல் மட்டும் அதாச்சும் கை கால்கள் தலை இல்லாத உடல் மட்டும் சூட்கேஸ் ப்ளூ கலர் சூட்கேஸ்ல பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லயும் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா கை கால்கள் வந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில வீசியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நான் அதாச்சும் இது வரைக்கும் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே விசாரணையில் ரஹீமா போலீஸ் கிட்ட சொன்ன ஒரு விஷயங்களா அமைஞ்சிருக்கு. ரஹீமாவும் அமீர் அலியும் தங்கியிருந்த தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னுமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதாச்சும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீசார் விசாரணைக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியவே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு சுத்தமா இவங்க மேல சந்தேகமே வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. ரஹீமா கூட அதிகமா அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு தமிழ் வந்து சரியா வராது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க எப்போ பேச ட்ரை பண்ணாலுமே தமிழ் தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரஹீமா அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே ரஹீமா கிட்ட அவங்க அதிகமாக பேசாமலே இருந்திருக்காங்க. ஆனா இந்த 4 நாளா கடைசி 4 நாளா ரஹீமாவுடைய நடவடிக்கை நிறைய மாற்றத்துக்கு உள்ளாகி இருந்தது. அதாச்சும் அடிக்கடி வெளில வரது உள்ள போறதுமா இருந்துட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா அவங்க வீட்டு பக்கத்துல அந்த மாதிரியான துர்நாற்றம் வந்தப்ப மக்கள் சுத்தி இருக்கிறவங்க கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அப்ப ரஹீமா கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலி செத்து போயிருச்சு, அதையும் தாண்டி சமைச்ச சாப்பாடு வந்து கெட்டு போயிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்க வந்து சமாளிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ரஹீமாவுக்கே அந்த ஸ்மெல் வந்து தாங்க முடியாம வீட்டுக்கு வெளில தான் அதிகமா
அதிகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பகிர்ந்திருக்காங்க. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட மாநிலத்தை சேர்ந்த இந்த ஒரு குடும்பம் வந்து இங்கே வந்து புரோக்கர் மூலயமா தான் வந்தாங்க. யார் என்னன்னே தெரியாமல் இப்படி கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா எங்கள் குடும்பம் நாங்கள் இத்தனை வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கும் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற வகையில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பல பேருமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரஹீமாவை பொறுத்த வரைக்கும் விசாரணையில் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அமீர் அலிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அதாச்சும் அமீர் அலியை கொல்லப்பட்டதுக்கான காரணம் வந்து அவங்க முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, என்னை ஏமாத்திட்டு இன்னொரு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணதா இருக்கட்டும், குடிச்சிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்தின விஷயமா இருக்கட்டும், அதையும் தாண்டி குறிப்பாக நான் சிகிச்சைக்கு வந்தப்பவே என்னை நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்குமே என்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, மிரட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலுமே ரஹீமா இப்படி தன்னுடைய உடல் வந்து ஒரு நிர்வாணமா இருக்கிறப்போ ஒருத்தர் போட்டோ எடுத்து மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறவங்களையே தன்னுடைய கணவர் குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்து 2வதா திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்கேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ரஹீமா மேல எழுந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இதோடைய விசாரணையுடைய முடிவில் என்ன வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.